ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு வெட்னஸ்டே, ஒரு எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னையோட மார்க்கெட் அனாலிசிஸ்ல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நிறைய பேர், எத்தனை பேர் நீங்க கால் சைட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நம்மளுடைய கான்செப்டின் அடிப்படையில ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இது புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அதுல இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கால் பண்ணி ரொம்பவே எக்ஸைட்டடா பேசினாரு. அவர் நல்ல என்ட்ரி இன்னைக்கு பாட்டத்துல பிடிச்சது சார். அது வந்து அவரே அன்எக்ஸ்பெக்டடா 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல பிடிச்சிருக்காரு. ஸோ அவரோட அவரோட பேச்சை கேட்டு அவரோட எக்ஸைட்மெண்ட்டை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் நீங்க இந்த இந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டில இருந்திருப்பீங்க தெரியாது. நம்மளுடைய ப்ரீமியம் அனாலிசிஸ், நம்மளுடைய ஃபியூச்சர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்படி இந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கலாம், கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்டா இந்த வீடியோ கண்டென்ட்ல உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அது மட்டும் இல்லாம எல்லாரும் இந்த மூவ் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. பட் நம்ம கிட்ட லெவல்ஸ் இருக்குது, அந்த லெவல்ல இங்க எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். பட் காமனா பாத்தீங்கன்னா இந்த மூவ் வந்து எக்ஸ்பெக்டே நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த மூவ் இல்லைன்னா கூட அடுத்து இந்த சைட்ல இருந்து ஒரு புல் பேக் வந்துச்சு பாத்தீங்களா, இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டாபிக்கை இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய லெவல்ஸ் வந்து ஃபியூச்சர் லெவல்ஸ் இப்படிதான் அமைஞ்சிருந்தது. ஸோ அதன்படியே நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்னைக்கு ரொம்ப பெரிய இந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் இவ்வளவு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பெரிய அளவில் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆல்சோ நம்மளுடைய குரூப்லயே நான் கொடுத்திருந்தேன், புட் ப்ரீமியம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. யாரும் கால் கால் சைட்ல போய் ட்ராப் ஆகி மாட்டிக்காதீங்கன்றதையும் நாம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அது வந்து கண்கூட நமக்கு தெரிஞ்சது. நீங்க எத்தனை பேர் நீங்க நம்மளுடைய கான்செப்ட் அப்ளை பண்ணி நீங்க வாட்ச் பண்ணீங்களோ, ஐ திங்க் இன்னையோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டோட டாப் வந்து பாத்தீங்கன்னா 23,550. ஸோ இதுல டவுட் ஏதாவது இருந்தா நம்மளோட வீக்லி ஃபியூச்சர் கால்குலேஷன் வீடியோவை நீங்க ஒரு தடவை வாட்ச் பண்றது நல்லது. ஸோ இன்னையோட டாப் ஸ்ட்ரைக்கான 550 புட்டை வச்சு நீங்க அப்சர்வ் பண்ணுவோம். அப்வியஸா புட்டு வந்து 10 பாயிண்டா கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஃபர்தரா பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து சரியே இல்லை. புட் ப்ரீமியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஈவன் தோ எந்த கால் ப்ரீமியம், எல்லா கால் ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சுமே, அதாவது 350, 300, 250 வரை, அப் டு 250 வரை சப்போர்ட் கிடைச்சுமே பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கவே இல்லை. ஃபைனலி இந்த ஸ்ட்ரைக், இந்த ஏரியா, இந்த லெவல் பாத்தீங்கன்னா 200 ஸ்ட்ரைக்ல வருது. ஸோ நம்மளுடைய லெவல் வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லா நாளும் இப்படி வேலை செஞ்சிடும் நானும் சொல்ல மாட்டேன். ஆனா நமக்கு ஒரு ட்ரேட் செட்டப் என்னைக்கு அமையுதோ அன்னைக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான அப்ரோச்ல இன்னையோட லெவல் ரொம்ப 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 அக்யூரேட்டாவும் பெர்ஃபெக்டாவும் வேலை செஞ்சது. ஸோ இன் பிட்வீன் இந்த இதுக்குள்ள இருந்த எந்த ஸ்ட்ரைக்குமே நமக்கு பெரிய அளவுல மூமெண்டம் கொடுக்கவே இல்லை கால் சைட்ல. ஓகே, பட் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆன இந்த லெவல்ல நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அது எப்படி கொடுத்ததுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னையோட டாப் ஸ்ட்ரைக் 550 அண்ட் நம்மளுடைய லெவலை வந்து ஒவ்வொரு லெவலா கிராஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னையோட டாப் ஸ்ட்ரைக்கை நான் 550 புட்டை இந்த சைடு எடுத்திருக்கேன். அண்ட் என்ட்ரி, அதாவது லெவல்ஸ் எனக்கு தெரியுன்றதுனால நான் நேரடியாவே 200 கால் கிட்ட போயிருக்கேன். ஓகே, அண்ட் இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா 550 புட்டு வந்து ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் தான். அதாவது 300 காலுடைய ஹைய, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அப்புறம் நான் இருக்கிறதா மார்க் பண்ணிருக்கேன். ஸோ 300 காலோட ஹை, 250 காலோட ஹை, ஃபைனல் 200 காலோட ஹை வரைக்கும் நான் மார்க் பண்ணிருக்கேன். பிகாஸ் அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிவர்சல் கிடைச்சது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 200 காலையும் 200 புட்டையும் நான் வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு இது பாத்தீங்கன்னு பாருங்க. இன்னைக்கு எந்த ஒரு பெரிய வேற எந்த அனாலிசிஸும் நானும் நம்மளுடைய ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ரிவர்சல் அனாலிசிஸ் நிறைய இருக்குது, செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லாம் அப்ளை பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ட்ரெண்ட் பாயிண்ட் ரிவர்சலே நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கிளியராகவே கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா பாருங்க, டிபி லோ, இன்னையோட புட் சைட் டிபி லோ 201.7. அதை நான் ரெண்டு கால் அண்ட் புட்டு, 200 கால் 200 புட்லயும் நான் மார்க் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த 218ன்றது 200 புட்டுடைய சேம் ஸ்ட்ரைக்குடைய ஹை, அதையும் நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த லோ வந்து மார்க் பண்ண வேண்டிய கட்டாயமே இல்லை, ஏன்னா ரொம்ப பக்கத்துல 201க்கு பக்கத்துல இது 199 சம்திங் தான் இதுல இருக்குது. ஓகே, ஸோ அதனால அது தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா தேவையில்லை மீன்ஸ் அது கீழே வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ரிவர்சல் வந்து நமக்கு இந்த 200 ஸ்ட்ரைக்ல கால் சைட்ல ரிவர்சல் நடந்தது. ரொம்ப கிளாரிட்டியா இந்த இடத்துல நடந்தது. இது எப்படி நீங்க நடந்திருக்குன்னு சொல்லி இங்கேயே போக முடியும்? பிகாஸ் நார்மலா உங்களுக்கு ஜென்ரலா நம்மளோட வந்து அனாலிசிஸ் மெத்தட்ல நீங்க எல்லா ஸ்ட்ரைக்கும் அனலைஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைக்ல திரும்புவா, இந்த ஸ்ட்ரைக்ல திரும்புவான்னு உங்களுக்கு தெரியாதுதான். பட்
நம்மளுடைய சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூச்சர் வித் ஆப்ஷனை கோரிலேட் பண்ணும்போது அன்வான்டா நடுவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்ட்ரைக்கும் போக வேண்டிய கட்டாயமே இல்லை. ஸோ இன்னையோட ஸ்ட்ரைக் வந்து 200ல இருந்து தான் நான் வந்து ரிவர்சலை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அது வந்து இன்னைக்கு நடந்துருச்சு. ஓகே, ஸோ எக்ஸாக்டா 200ல இருந்து இன்னைக்கு ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இப்படிதான் நாம வந்து அந்த ஒரு ஸ்ட்ரைக்காண்ட என்ட்ரிக்கு எதிர்பார்த்து மினிமம் ரிஸ்க் ரிவார்டு எனக்கு கிடைக்குதான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ண முடியும். ஸோ ஃபர்தரா அதனுடைய மூவ்மெண்ட் பாருங்க, நல்ல ஒரு ரேலி மேல போயிட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த பாட்டம்ல நமக்கு கிடைச்ச வெரி வெரி சிம்பிள் ரிவர்சல் ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட்லயே நமக்கு அமைஞ்சிருச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரேலி வந்து போயிடுச்சு. ஓகே ஃபைன், போயிட்டு இதுல இருந்து ரிவர்சல் நடந்து மறுபடியும் கண்டினியூஷன் ஆச்சுல்ல. அதாவது இது வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி வந்து கண்டினியூஷன். இதை எப்படி அட்ரஸ் பண்ணிருக்கலாம், எப்படி புரிஞ்சிருக்கலாம்? சரி, இது எல்லா லெவல்ஸும் ஃபியூச்சர் லெவல்ஸ் வருது. இந்த நடுவுல ஒரு லெவல் போட்டிருக்கல, இந்த லெவல் 23,375. இது ரொம்ப சிம்பிளா மார்க்கெட் இன்னைக்கு 550ல இருந்து டாப்ல இருந்து கீழே வந்துச்சு. பாட்டம்ல பாத்தீங்கன்னா 200 ஸ்ட்ரைக்ல எனக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கு. அப்போ டாப் வந்து 550, பாட்டம் வந்து 200. இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து எனக்கு 375 இது கிடைச்சிருக்கு. ஓகே, மார்க்கெட் அந்த 375 இங்க பிரேக்கும் பண்ணிருக்கு. ஸோ 375 அப்படின்னா நல்லா பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு அனாலிசிஸ் பார்க்கணும். 200 கால் நான் இப்போ இந்த சார்ட்ல என்ன எடுத்து வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 200 கால் நம் கரண்ட் ட்ரெண்ட் பாயிண்ட், ட்ரெண்ட் போகக்கூடிய கால் சைட்ல. ஓகே, அதுக்கு 375 நான் மிட்ட பார்த்துட்டேன். ஓகே, இப்போ 375க்கும் மேல போயிடுச்சு, அது 400க்கே போயிருக்கு. ஓகேவா? ஸோ 400 காலும் 350 புட்டையும் நான் எடுத்து வச்சு பார்த்துருக்கேன். இப்போ இதுல எனக்கு என்ன தகவலை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேல போக போக ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல மார்க்கெட், அதாவது ஒவ்வொரு பிரீமியமும் போகணும். இப்போ கால் சைட்ல நடக்கிறதுனால எல்லா கால் பிரீமியமும் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல போகணும். ஓகே, இங்க பாருங்க, எக்ஸாக்டா அந்த ரேலியில 400 கால் ஆண்ட ஒரு ரிஜெக்ஷன் ஏற்படுது. 400 கால் ட்ரெண்ட் பாயிண்ட் லோல ரிஜெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ரிஜெக்ட் ஆயிட்டு இங்க இருந்து கீழே விழுது. ஓகேங்களா? இப்ப கீழே விழுதுன்னா புட்டு வந்து ரைஸ் ஆகும். அதாவது டவுன் சைடு மார்க்கெட் வரும், புட்டு வந்து புட் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட் தானே? ஆஸ் யூஷுவல் புட் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இந்த புட் பிரீமியம் இன்னையோட டாப் ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா 550. ஓகேவா? ஸ்டில் அந்த 550 வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகல. இன்னமும் அந்த 550 தான் டாப்பாவே இருக்குது. அவனுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 201. கரெக்டா? 201.7. இப்ப கரண்டா பாட்டத்துல இருக்குது இந்த 200 கால். இவனுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 197. இந்த ரெண்டு லெவல தான், டிபி லோ மட்டும் தான் நான் மார்க் பண்ணிருக்கேன். எக்ஸாக்டா பாருங்க, அந்த லோவுக்கு மேல போக முடியாம ஒன்ஸ் அகைன் கீழே விழுது புட் பிரீமியம், விச் மீன்ஸ் கால் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. வெரி சிம்பிள். இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டோடைய இந்த ட்ரேட் செட்டப் ரொம்ப 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 சிம்பிளா நம்மளுடைய ரிவர்சல் ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்டும் ஜஸ்ட் அதை அப்படியே டிபி லோ மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஐடியாவை மட்டுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ரொம்ப ஈஸியா நீங்க இதை புரிஞ்சிருந்திருக்கலாம். ஸோ இன்னையோட மார்க்கெட் அனாலிசிஸ் ஜஸ்ட் லைக் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அதுக்கு பிஃபோரா இதுலக்குள்ள ட்ராப்ல போய் மாட்டாம இருந்திருந்தீங்கன்னா அது வந்து நம்மளோட ப்ரீமியம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப தெளிவா நமக்கு தெரிஞ்சது. ஸோ அண்ட் ஆல்சோ வி டோன்ட் ஹாவ் எனி ரெஃபரன்ஸ் லெவல் டு கேப்சர் எனி கைண்ட் ஆஃப் டு அனலைஸ் அப்சர்வ் எனி கைண்ட் ஆஃப் ரிவர்சல். ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் ஜோன். ஸோ நம்மளோட ஜோன் வரட்டும், நம்மளோட லெவலாண்ட வரட்டும், நாம வந்து நம்மளோட அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம். இவ்வளவு தெளிவாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, நம்மளுடைய செட்டப் வந்து கிளியரா இருக்கிற இடத்துல ரொம்ப கிளாரிட்டியா நம்மளுடைய ட்ரேட் செட்டப்பை அமைக்க முடியும். ஸோ இன்னைக்கு எனக்கு பெரிய அளவுல ஸ்பாட்டோடைய லெவல்ஸை யூஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படலை. ஸோ கரெக்டா இன்னைக்கு வந்து இதுதான் நடந்தது. ஸோ எத்தனை பேர் இந்த அப்சர்வேஷனை பார்த்துருக்கீங்க? ஏன்னா இது எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்த கான்செப்ட். ரிவர்சல் ட்ரெண்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட். ஆல்சோ இந்த டிபி லோ மட்டுமே ஃபாலோ பண்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரிஞ்ச கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆச்சு, எத்தனை பேர் இதை அப்சர்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளுடைய கான்செப்ட், இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் எந்த அளவுக்கு உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கு, என்ன மாதிரியான ஒரு அப்கிரேட் நீங்க ஆயிருக்கீங்க உங்களுடைய இந்த ட்ரேடிங் கரியர்ல. ஸோ சம் நாலேஜ் இந்த சேனல் வழியா உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருந்தா கூட ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுடைய வேற ஏதாவது உங்களுடைய டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிவிங்க. நம்மளுடைய சேனல், டெலகிராம் சேனல் இருக்கு, குரூப் இருக்குது, அதுல ஜாயின் பண்ணிங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கோம். ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிங்க. இந்த உண்மையிலேயே இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லயும் நம்ம குரூப்லயும் நீங்க கொடுக்கலாம், டவுட்ஸை கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணீங்க. வேற யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை வச்சு ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு இது ஒரு எளிமையான மெத்தட் இருக்குதுன்னு நீங்க சொல்ல நினைச்சீங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். நாளையோட அனாலிசிஸ் வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.